ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அசிஸ்டன்ட் வந்து டாக்டர் லியோ நம்ம கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மறுபடியும் பேசி பார்க்கலாமான்னு கேட்க, வேணாம் விடு, எப்படி இருந்தாலும் பூச்சுவாங்க நமக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வேலை செய்யும்போது ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கணும், இது என்னோட டிப்புன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. சரி, நான் அவளை மீட் பண்ணா ஆரஞ்சு தோலை வச்சு வித்தியாசமா ஒரு டீயை போட்டு கொடுக்குறா. நல்லா தானே இருக்குன்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கானா. என்னாச்சு, உங்க கம்பெனில ஏதாவது பிரச்சனையா என்ன? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது ஐடியா உங்களுக்கு கிடைக்கலையான்னு இவ கேட்க, ஜஸ்ட் R&D டீம்ல பிரச்சனை அவ்வளவுதாங்கிறான். எப்பவுமே ஒரு பேக்கப் பிளானை வச்சிருப்பீங்களே, வேற ஏதாவது பிரச்சனையோன்னு கேட்டவன், இதுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணோம்னா அவரோட பாசம் இன்க்ரீஸ் ஆகலாம், என்ன லவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சவன், எப்பெல்லாம் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ அப்ப இதை போட்டு ஸ்குவீஸ் பண்ணுங்க, நெக் பெயின்லாம் வந்தா கூட இதை ஒரு மசாஜ் கிட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலான்னு கொடுக்க தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். இப்போ அப்படியே அவனோட வேலையும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஓன் பிராண்ட்ல ஒரு நாப்கினை தானே மேக் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. நைட்டும் பகலும் விடாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவ கொடுத்த அந்த பொம்மையும் எடுத்து பாக்குறான். இந்த கம்பெனிஸ் எல்லாம் நாளைக்கு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். இந்த லிஸ்ட்டை அசிஸ்டன்ட்டும் பண்ணல, யாரு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் அந்த கம்பெனியை விசிட் பண்ண, மிஸ்டர் கு, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல புரியலங்கும் போது லிட்டோ R&D டிபார்ட்மெண்ட்ல இருந்து லின்னு ஒருத்தவங்க வந்து மெட்டீரியல் இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போனாங்கன்னு சொல்ல, அது ஹீரோயின் தான் புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் நம்ம பர்சனலா பேசினா நல்லா இருக்கும் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மெங்க காட்ட டியானுக்கு கால் பண்ணி, அன்னைக்கு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு உன்னை டிராப் பண்ண கூப்பிட்டதுக்கு வேற யாரையெல்லாம் நீ கூப்பிட்டு இருக்க, அமைதியா இருக்காத, என்ன பண்ண போறேன்னு கேட்க, நீ சொல்றது செய்யறங்கிறான். அப்போ வேலை முடிஞ்சதும் டின்னருக்கு ஒன்னா போறோம், அட்ரஸ் அனுப்புற வந்து சேரன் காலை கட் பண்ணிட்டான். இப்போ அங்க போறதுக்காக அசாசியா ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா, சாரி ஒரு முக்கியமான வேலை, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்னு மெசேஜ் பண்றான். இங்க ஹீரோனை காட்ட ஹீரோக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிடணும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இத வந்து சியாங் கேட்டுக்கிட்டு, மிஸ்டர் கோக்கு ஹெல்ப் பண்றியா, அப்ப அது ஒருத்ததாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வே டாசுவாங்க எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வந்து போர்ட் மீட்டிங்க ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணம்னு வந்து கேக்குறாரு. ப்ரொடக்ஷன் லைன்ல வேலை போய்கிட்டு இருக்கு, போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ண அவங்க எப்படியோ அப்ரூவ் பண்ண மாட்டாங்க இல்லையாங்கும் போது, அவங்களோட அப்ரூவல் இல்லாம நீ எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்க, காசு என்ன உனக்கு தானே வந்து விழுதான்னு சொல்லிட்டு அப்பா டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்கும் போது, முன்னாடி நல்லபடியா பேசினார்ல அந்த ஒரு அங்கிள் தான் வராரு. போர்ட் மீட்டிங் இன்னும் முடிவெடுக்காதப்போ நீ ஏன் அவசரப்பட்டு இருக்க, முதல்ல உட்காரு, நான் சொல்றது கேளு. இப்பதான் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன், அவங்க புது ப்ராடக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஏன்னா அது கம்பெனியை பூஸ்ட் தான் பண்ணும். பட் இந்த தேதின்னு நீ குறிச்சு வச்சுக்கோ, இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு போர்ட் மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் தான் ஹீரோ சொல்லும்போது, நல்லது நடந்தா சரின்னு சொல்லிட்டு அப்பாக்கு இன்னுமே இதுல விருப்பம் இல்ல. இப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேங்கிறா. கட் பண்ணா ரெண்டு பேரும் டாக்டர் வேயை மீட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம நேரத்துக்கு கரெக்டா ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கினதால தான் இந்த வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும், அவர் சூப்பரான ஆளுதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து வியூவை பார்த்துட்டு வாங்கங்கிறான். அவரை ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்தே என் வேலையை நான் பார்த்துதான் ஆகணுங்க, ஆல்ரெடி நிறைய வேலை பார்த்துட்டமா, இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கிறான். அப்ப சரி நான் வாயை மூடிக்கிறேன்னு கவனம் உட்காந்துக்க, ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கொடுத்தாங்களையே, அங்கேயே லெஃப்ட் கட் பண்ணிருக்கணுங்க, எப்ப சொல்றா பாரு, சரி யூட்டனை போடுவோன்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க வந்து சேர்ந்ததும் இடம் எவ்வளவு அழகா இருக்கு, அவரோட இடத்துல நான் இருந்திருந்தா வருஷ கணக்கா லீவ் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை நான் உன்னோட பாஸ் ஆகலங்கிற ஹீரோ, கண்டிப்பா ஆயிடுவீங்க நீவ சொல்ல அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ உள்ள வந்து டாக்டர் வேயை மீட் பண்ணுங்க, ரெண்டு பேர் கரெக்டா பைக்ல வந்து இறங்க. ஹீரோ ஓடி போய் நீங்க தானே டாக்டர் வேன்னு கேட்கும்போது யார் நீன்னு கேக்குறாரு. என்னோட பேரு கூமிங், நான் லிட்டோ கம்பெனில இருந்து வந்திருக்கேன், பாலிமர் மெட்டீரியல்ஸ் பத்தி கொஞ்சம் ஐடியாஸ் எனக்கு இருக்கு, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. நோ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போய் பைக்கை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் உட்காந்து பேசினா தானே தெரியும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் நம்ம ஹீரோயின் போய் கேட்க, அவரு கண்டுக்காம வண்டியை முறுக்க ஆரம்பிச்சதும் சேரு ஃபுல்லா ஹீரோயின் மேல பட்டுக்கும், கரெக்டா ஹீரோ போய் மறைச்சுக்கிட்டான். இதெல்லாம் இவன் பண்ணுவானான்னு ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கு. சாரி நாங்க இதை வேணும்னு பண்ணலன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஹீரோ கேட்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தாச்சு. நாங்க ஃபெமின் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதுக்கான R&D டீம்ல ஜாயின் பண்ணணும்னு ஹீரோ கேட்க, இவரோட ரிசர்ச்லாம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆச்சே, நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு கேட்கும்போது, இல்ல அதுல எல்லாமே சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து சொல்றான். ஆனா அவருக்கு சானிட்டரி பேட்னு கூட வாயில சொல்ல வர மாட்டேங்குது. ஹீரோ அதை கேஷுவலா சொன்னா, இவ்ளோ பெரிய ஆளாகிட்டு எப்படி அதை ஈஸியா சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இதுல என்ன நார்மலாவே சொல்லாமே, சென்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு ஹீரோ கேட்க, அப்படி இல்ல ரெண்டு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இதை பத்தி பேசுறதே எனக்கு பிடிக்கல, மேற்கொண்டு பேசுறதுக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பேசவே எழுந்து போயிட்டாரு. பரவாயில்ல விடு, ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்ல.
விமன் டாபிக்னு பேசுறதுக்கு தான் கொஞ்சம் தயங்குறாரு. சீக்கிரமாவே ஒரு வழியை கண்டுபிடிச்சு வழிக்கு கொண்டு வந்துடலான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க இப்ப இருக்கிறது 90s தானே, சோ இந்த காலத்துல இப்படிதான் இருப்பாங்கங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னதும், என்னது இந்த காலமான்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல விடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கவே, இப்ப பேசிட்டு போன பொண்ணு எதுவும் எடுத்துட்டு போகுது. பார்த்தா அவங்க பைக்ல ஏதோ ரிப்பேர் போல சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அவங்க கிட்ட மெல்லமா பேச்ச கொடுத்து, இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். இதை ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அந்த பைக்கை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கியர் சுத்தமா செட் ஆகாது. சோ அதை சேஞ்ச் பண்ணாதான் கஷ்டமான இடத்துலயும் ஈஸியா டிரைவ் பண்ண முடியுங்க. சரி என்ன கியர் மாத்தணும்னு அவர் கேட்கும்போது, அச்சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இங்கதான் தங்கணும் போல நீ பேசிட்டு இருக்கேன். கேட்டதுக்கு கொஞ்சமாவது பதில் சொல்லேமான்னு டாக்டர் வே கேட்டுட்டு இருக்கேன். பரவாயில்ல, நாளைக்கு இதை பத்தி நம்ம மெதுவாவே டிஸ்கஸ் பண்ணிப்போன்ட்டு ரூம் இருக்கான்னு கேட்க, ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. ஓகே அவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டும் டாக்டர் வே சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு, பரவாயில்ல நாங்களே பே பண்ணிக்கிறோம், பட் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்கும்போது, கண்டிப்பா நாளைக்கு சொல்ல வேண்டியதை மட்டும் மறைக்காம சொல்லணும்ட்டு போக, ஹீரோக்கு இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் பிடிக்கல. இங்க ஹீரோயின் வந்து வாங்க சைன் போடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். இந்த பக்கமா எடுத்து, உனக்கு காது கேட்கலையா, ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்றான். நல்லாவே கேட்டுச்சு, அதனால என்ன, வாங்க கையெழுத்து போடுவாங்க. நம்ம 2 பேருமா, இல்ல அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப தயங்குறான். ஐயோ சார், உங்களை ஒண்ணு நான் சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா வந்து கையெழுத்து போடுங்கன்னு அவ எட்டி போட்டுட்டு இருக்கேன். ஹீரோ தள்ளி நின்னுட்டு இருக்கான். சீக்கிரம் போடுங்க, எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை இவளே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ அவங்க கொடுத்த ரூம் நம்பருக்கு வந்து பார்க்க, இது ரூமே இல்ல போலயே, வேற ஹவுஸ் மாதிரி இருக்கு, மாத்திக்கிற வந்துட்டுமான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கேன். பார்த்தா கதவு லாக் ஆயிடுச்சு. 2 பேரும் மாத்தி ட்ரை பண்றாங்க, ஓபன் பண்ண முடியல. ஏதாவது ஸ்பேர் கீ வச்சிருப்பாங்கன்னு தேடும் போது, ஐயோ எலின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. இல்ல அது ஜஸ்ட் ஸ்லிப்பர் தான் ஹீரோ சமாதானப்படுத்த ஒரே அசிங்கமா போச்சு. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் ஓபன் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ண சொல்லிட்டான். பார்த்தா இவங்க எழுத்தத்துல அந்த டோரோட நம்பர் கொஞ்சம் மாறிடுச்சு. உன்னை இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க, சும்மா என்னை வச்சு காமெடி பண்ணாதீங்கன்னு இவ சொல்லும் போது, சே இது இல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீமேல் ரைடர் மாதிரி பேசினலங்கும் போது, உண்மை சொல்லணும்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்ப போறதா சொன்ன அந்த 318 ரூட்க்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையா இருந்துச்சு. பட் வேலை காரணமா என்னால அங்க போக முடியல. அதுக்காக எவ்வளோ ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரியுமாங்க. ஹீரோக்கு புரியல. பிளாகர் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாலும் ஹீரோக்கு புரியலையா. அதை பத்தி சும்மா தேடி பார்த்தங்கிற மாதிரி சொல்லவும் தான் அவனுக்கு கொஞ்சம் புரியுது. சோ என்ன பண்ணியோ கடைசியில போகவே இல்லைன்னு இவ சொல்லும் போது, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ போயிருக்கலாமே, வேலை மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது இல்லையாங்க. ஒரு பாஸ் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்குறேனா, என்ன நீங்க ஒர்க்கை ஸ்கிப் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, எனக்கு பிடிச்சவளோட சைக்கிளிங் பண்ணுவேங்கிறான். அதுக்கப்புறம் தான் வாயை விட்டுமோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் நீங்க பிடிச்ச ஒருத்தரான் இருக்கா. அப்ப கரெக்டா கதவை வேற ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. இவங்க தான் வேற ரூம்க்கு மாறி போயிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க வர வேண்டிய ரூம்னு சொல்லி டாக்டர் வேயோட சிஸ்டர் வந்து விட்டுட்டு போறாங்க. அது 316 ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் ஆனதால 9 மாறிடுச்சாமா. சரி இன்னைக்கு நைட்டு உங்க பிரதரோட பேச முடியுமான்னு ஹீரோ கேட்க, அவர் இருக்க மாட்டாரு, பட் ஃபயர் கேம்ப் போடுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் கார்ல போய் ஒன்று எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஃபயர் கேம்ப்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வே எதனால டிரான்ஸ்ஃபர் வாங்கினாருன்னு கேட்க, சின்ன வயசுலேருந்தே சயின்டிஃபிக் ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கிறது தான் அவனோட கோலாக இருந்துச்சு. பட் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிட்டதால கிவ் அப் பண்ணிட்டாருன்னு சொல்ல, கிவ் அப் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, நம்ம முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும், நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கூட ஒரு ஹைஜீன் ப்ராடக்ட் தான், இதில் ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு சொல்ல, ஒரு பையனா இருந்துட்டு இதில் எப்படி உங்களால இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஜெண்டரோட கமிட் ஆயிட்டா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, பிஸ்னஸ்ங்கிறது வேறையாச்சே, ப்ராஃபிட்காக நம்மள ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு இந்த பொண்ணு சொல்றா. எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஆக்சுவலா டாக்டர் வேயை நான் மீட் பண்ணதுக்கு காரணமே லிட்டோ அவரோட ஹெல்ப்பை நல்லபடியா யூஸ் பண்ணிக்குங்கிறதுக்காக தான். ப்ராஃபிட் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட எண்ணத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன். லிட்டோவோட ஃபெமின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா சேலாக ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை ஏற்படுத்தினா நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். இது மூலமா அந்த டைம்னு பீரியட்ஸ் டைமை மென்ஷன் பண்றதை விட்டுட்டு அதை நார்மலைஸ் பண்ண தொடங்குவாங்கும் போது, உண்மைதான் மென்ஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு நார்மலான வேர்ட் தான், என்னோட பாடி ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்ல வருது தானே ஹீரோயின் சொல்லும்போது, கரெக்ட், இது மூலமா விமனுக்கு ஒரு பெட்டர் கேர் கிடைக்கும்னு ஹீரோ சொல்றான். நீங்க கூட விமன் கார்டை யூஸ் பண்றீங்கன்னு நினைச்சேன், பட் இப்பதான் உங்களோட உண்மையான இன்டென்ஷனே எனக்கு புரியுதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போதைக்கு ஃபாரின் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ மேட் இன் சைனான்னு நம்மளோட ஓன் ப்ராடக்டை பெஸ்டா கொடுத்து உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஸோ நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புறேன்னு சொல்லும்போது, அவர் மேல எப்படி இவ்வளோ நம்பிக்கையோட பேசுறீங்கன்னு அந்த பொண்ணே கேட்குறா. ஏன்னா நான் இவளை நம்புறேன்,
இவ சொல்றது எப்பவுமே தப்பாகாதுன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த அளவுக்கு இவர் என்ன நம்புறாரான்னு. தென் இப்ப கட் பண்ணா 2 பேரும் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு பாருங்களேன்னு இவ சொன்னா. அதிகமா குடிச்சிட்டு போலேன்னு ஹீரோ கேக்குறான். இல்ல அங்க பாருங்க, வானம் ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்குங்கும் போது ஆட்டம் நைட் மில்கி வே. இந்த வருஷத்துல இதுதான் கரெக்டான டைம் இதை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. ஆஸ் அ உமனா நீங்க இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்பவே டச் ஆயிடுச்சு. இது வரைக்குமே உங்களை சானிட்டரி பேட் கிங்னு சொன்னதை ஜஸ்ட் ஒரு பட்டப்பேரை தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அதுக்கு நீங்க எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டே, இன்னைக்கு நீங்க ஆக்சுவலா பேசினதை விட மனசுக்குள்ள நிறையவே இருந்தது, அது உங்க கண்களை பார்க்கும் போதே தெரிஞ்சதுன்னு சொல்லி அவனை தான் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு குளிரடிக்குதுன்னு தெரிஞ்சதும் ஹீரோ அவளோட கோட்டை போட்டு விட, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களேன்னு பட்டுன்னு சொல்லிட்டா. ஹீரோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கேன். நிஜமாதான் பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இங்க என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு, உங்களோட ஐப்ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு, அதை விட பிளிங்க் பிளிங்க் பண்ற உங்களோட கண்கள், அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, அட எதுக்காக இவ்வளோ வெக்கப்படுறீங்க, உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் வெக்கப்படலங்கிறான். அப்புறம் எதுக்காக என்னோட கையை பிடிச்சிருக்கீங்கன்னு இவ கேட்டதும் எடுத்துட்டான். கூமிங், நான் நிஜமாவே உங்களோட கண்ணுக்கு சாமிங்கா தெரியலையான்னு கேட்க, அவன் பதில் சொல்றதுக்குள்ளேயே போட்டுன்னு மயங்கிட்டா. நிஜமாவே தூங்கிட்டியா என்ன, எந்திரி எந்திரி கோல்டு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதால அவனை தான் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறான். இதுல கழுத்தை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. போதும் நீ இப்ப கண்ணை திறக்கலான்னு ஹீரோ சொல்ல, ஐயோ என்னால முடியலையேங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அவ்வளோ ட்ரிங்க் பண்ணலன்னு எனக்கு தெரியும், நான் கார்ல போய் தூங்குறேன்னு கிளம்ப. வேணாம் இங்கேயே தூங்குங்க, அதான் இடம் இருக்கலங்கிறா. இல்ல வேணாங்க, எதுக்காக பயப்படுறீங்க, அப்படி ஏதாவது நடந்தா நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிறேங்க, அதெல்லாம் தேவையில்லை, வேணான்னு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் போக வேணாமேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு விடவும் இல்லை. அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்ல, கட் பண்ண ஹீரோயின் நல்லா ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். இவன் ஹீரோ மாதிரியும் அவன் ஹீரோயின் மாதிரியும் எல்லாம் நடந்துக்கிறான். இதுல நான் வாஷ்ரூம்க்கு போறேன்னு எந்திரிக்கும் போது ஹீரோயினும் எந்திரிக்கிறாளா. அப்ப நீ போயிட்டு வான்னு உட்காந்துக்கிட்டான். நீங்களே போங்கன்னு ஹீரோயின் விட்டுட டோரை எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கிட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நான் என்ன அப்படியே பார்க்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பினவன் அப்படியே லைட்டா பார்த்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா என்னடா மூஞ்சியே சரியில்லைன்னு பார்த்தா நடுவுல ஃபுல்லா தலகாணியை வச்சுட்டு ஐயா படுத்துட்டு இருக்காரு. குழந்தை என்னன்னு கேட்க வரும்போதே இவன் தொட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கானா. சோ அதுலயே ஒன்னும் வேணாம் எனக்கு குளிரலன்னு சொல்லிட ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா இவனுக்கு ஒரு துளி தூக்கம் இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் போத்தாமலேயே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போத்தி விடுறதுக்கு வரும்போது, போயாகணும், கண்டிப்பா போயாகணும், வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட உலகத்துக்கு போகணுங்கிறத உளறிட்டு இருக்க. சரின்னு ஹீரோ போத்து வரும்போது அவன் கையை பிடிச்சி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அது அவளுக்கே தெரியாம மெல்லமா எடுத்துட்டு நல்லா போத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து எதையோ எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்த நாள் டாக்டர் வே கிட்ட, ஓவர் நைட்ல ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க R&D ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், அதை இண்டிபெண்டா பண்ணலாம், முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம போயிடுச்சுன்னா எந்த நேரத்துல வேணா அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிடலாங்க. ஹெல்ப் பண்றோம், பட் ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா வேங்கிற பேர்ல பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த டாக்டர் வே இந்த பொண்ணு தான். மறுபடியும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் வே டாசுவாங்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா மொத்தமா இந்த ஃபீல்டை விட்டே போயிடலான்னு தான் நினைச்சேன். பட் நேற்று நைட் நீங்க பேசின உங்களோட ஸ்பீச்சால எனக்கு இப்போ தைரியமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட பிரதர் வே டாஷியாங்னு சொல்லிட்டு, ஃபியூச்சர் ஒர்க்ல ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் கான்டாக்ட்ல இருப்பேன், அது இவங்க தான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. கண்டிப்பான்னு சொல்லிட்டு பிரதருக்கு பாய் பாய் சொல்லிட்டு 3 பேரும் கிளம்ப, மிஸ்டர் கூ நல்ல வேலையை பார்த்துருக்கீங்கன்னு கையை போட்டா, நீயும் நல்ல வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நழுவிக்கிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் வேயும் லிட்டோல வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் நல்லபடியா போக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் கூட வந்து அவளோட ஐடியாஸை கொடுக்குறா. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மால்ல இருந்து XXL சைஸ் வரைக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்றா. இன்னைக்கோட மீட்டிங் முடிஞ்சதுன்னு எல்லாரையும் அனுப்ப, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்க ஃப்ரீயான்னு கேட்குறா. கட் பண்ணா இவரை தீம் பார்க் கூட்டு போலாமா இல்ல என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஒரு குட்டி டாஸ்க் ஆக்டிவேட் ஆகுமாமா. 5 நிமிஷத்துல ஹீரோவை கிஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தோத்து போயிடுவ, பனிஷ்மெண்ட் கிடைக்குங்குது. ஏன் என்னாச்சுன்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஒரு புது ஐடியா கிடைச்சது, வாங்களே டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிடுறா. நான் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், அப்புறமா பேசிக்கலாங்க, அது வரைக்கும் டைம் இல்லையே, அங்கே கூட்டமாக இருக்குமா, நானும் உங்களோட வரேங்கிறா. சரி வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், டைம் வேற இல்லையே.
இருங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் கூட்டமா இருக்கு. டைம் வேற கம்மியாகுது இல்லையா? என்னால் அவரை கிஸ் பண்ண முடியும், ஆனா அதுக்கப்புறம் தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. நான் லூசுன்னு அவர் நினச்சிக்கிட்டா என்ன பண்றது? ஆனாலும் பனிஷ்மெண்ட்டை மட்டும் வாங்கிடக்கூடாதுடா சாமின்ட்டு ஹீரோவையே பார்க்க அது 5-4 செகண்ட்ஸ் என்ன ஆரம்பிச்சிருச்சு. எதானாலும் பார்த்துக்கலான்ட்டு 3-2-1ங்கிறதுக்குள்ள கரெக்டா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. ஆஃபீஸே ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ ஸ்டன் ஆயிட்டான். இப்ப பேபேன்னு பார்த்துட்டு இருக்க. டாஸ்கோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ணன்னு கேக்குறான். சுத்தி பார்த்தா மொத்த ஆஃபீஸும் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இவ உடனே நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது. நீங்க எல்லாருமே உங்களை முதல் கொண்டு எல்லாருமே புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு சொல்ல ஸ்பாய்லர் பண்ணதால ரீவைண்ட் ஆயிடுச்சு. 5 டைம் இதே போல பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். இதனால மோசமான பனிஷ்மெண்ட் கிடைக்குமாமா. இப்போதைக்கு இவகிட்ட இன்னும் 3 சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆக மொத்தம் இப்ப எப்படியோ அந்த கிசேன்ல இருந்து தப்பிச்சிட்டா இல்லையா? டாஸ்க தான் முடிச்சிட்டாலாச்சே. இன்னுமா தண்ணி குடிக்கிற வான்னு ஹீரோ கூப்பிட்டா அவனை கிஸ் பண்ணதான் இவளுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கு. இதுல நீங்களே போயிட்டு வாங்கன்னு வேற அனுப்பி வச்சுட்டா. எப்படியோ டாய்லெட் கிளீன் பண்றதுல இருந்து தப்பிச்சுனே நின்றுட்டு இருக்கும் போது ஹுவா நீ ஃப்ரீனா ஒரு இடத்துக்கு போலான்னு கூப்பிடுறான். பார்த்தா இவன் அடிக்கடி வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்க அந்த மியூசியமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இதுல ஏன் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது இது ஃபுல்லுமே ஜோடியாக் கலெக்ஷன் தான். ஸோ அதுல மகரம் மட்டும்தான் மிஸ் ஆகுதாமா. எனக்கு இந்த மாடல்ஸ் பத்தியெல்லாம் புரியலனாலும் கலெக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியும். ஒன்று மிஸ் ஆகுறதால இம்பர்ஃபெக்டா இருக்கும் இல்லையாங்க? அந்த இம்பர்ஃபெக்ஷன் தானே எதிர்பார்ப்புகளை கொடுக்குதுன்னு ஹீரோ சொல்றான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பட் இன்னைக்கு என்ன இங்கே கூட்டு வந்ததுக்கான காரணம்னு கேட்கும்போது உள்ளே இன்னொரு ரூமை ஓப்பன் பண்ணி காட்டுறான். இங்கே தான் இவன் அசம்பிள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு மறுபடியும் கேட்க சும்மா காட்டணும்னு நினச்சேங்கிறான். நீ ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு வரதா தானே சொன்ன. பட் ஏதோ மறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு இவன் ஃபீல் பண்ண மறக்கிறது தான் நல்லது, ரொம்ப ட்ரை பண்ணாதீங்கிறா. அதில் ஒரு மாடலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், இன்னும் பெயிண்ட் பண்ணல. நீ வேணா ட்ரை பண்ணுறியான்னு ஹீரோ கேட்க இல்லைல்ல நான் இதை டேமேஜ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குங்கிறா. டேமேஜ் ஆனாலும் அது யூனிக்காக தான் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ எனக்கு தோன்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம்லன்ட்டு அவளே நிறைய கலரை பார்த்து சூஸ் பண்ணிட்டு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இன்னொரு பக்கத்தில் உட்காந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டும்போது நல்லா தான் இருக்கு, ஏன் இந்த கலரில் பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். எனக்கு ஃபைட்டர் ஜெட் எந்த கலரில் இருக்குன்னு தெரியாது, பட் 90s இது போல் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேரலல் வேர்ல்ட்லலாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது இருக்குன்னு சொல்கிறான். ஒரு வேளை பேரலல் வேர்ல்டில் என்னோட இன்னொரு வெர்ஷன் இருந்தா இந்த 90s பற்றி எந்த ஞாபகமே இருக்காதுல்ல. ஸோ எந்த ஒரு வருத்தத்தையும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்போ அவன் கழுத்தில் பெயிண்ட்டை பார்த்ததும் இவதான் அதை எடுத்து தொடச்சி விட்டுட்டு இருக்கா. க்ளோஸ்ல இருக்காங்களா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோக்கு ஒரு கால் வந்து கெடுத்து விட்டுருச்சு. இப்போ ஹீரோவோட பாசம் 59% உயர்ந்துருச்சு. அப்போ ஹீரோ இங்கே யாரையோ மீட் பண்ண போறாங்க அது தெரிஞ்சு நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்போ மெங்மெங் கூட உட்காந்துக்கிட்டு ஒரே சிரிப்பு தான். நெகட்டிவ்ல இருந்த பாசத்தை பாசிட்டிவ்ல பாதிக்கு மேலே கொண்டு வந்திருக்கா இல்லையா? லிட்டோவோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கு தானே இவ்வளோ சந்தோஷம் இவ கேட்கும்போது அங்கே புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் ஒரு பொண்ணுங்கிறதாலேயே முன்னாடி வேலை செஞ்ச இன்ஸ்டிடியூட்ல ப்ரொமோட் பண்ண வேண்டியது பண்ணாமல் விட்டுட்டாங்க. நான் கூட மிஸ்ட்ரியான காமிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமாங்க. மெங்மெங் உன் ட்ரீமை நோக்கியோடு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதங்கிறா. சரி உன்னோட ட்ரீம் என்னன்னு இவ கேட்கும்போது என் உலகத்துக்கு போறதா என் ஆசையே. மெங்மெங் ஒரு நாள் நான் இல்லாமலே போயிட்டா மிஸ் பண்ணுவியான்னு கேட்க உன்னை நான் வாழ்த்துவேன். ஏன்னா எவ்வளோ தூரம் பிரிஞ்சாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கீக்கின்னு சவுண்டு கேட்குதுன்னு பேஜர் எடுத்து பார்க்க அது ரிப்பேர் ஆயிடுச்சு போல. இந்த பக்கம் ஹீரோக்கு ஹீரோயினோட மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து ஜூனுங்கிற ஒரு பையனை லின் ஹுவா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் அப்ராடுக்கு படிக்க போயிட இவங்க இங்க நிறைய வேலைக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சு அந்த பையனுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் சொல்றான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஃபைலை தூக்கிக்கிட்டு நேராக ஹீரோவை மீட் பண்ணா. டாக்டர் வே ஜாயின் பண்ண வச்சது, R&D டீமுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான காரணம் இருக்கான்னு கேட்குறான். காசுக்காகவான்னு வேற கேட்க காசுக்காக மட்டும் இல்லை, லிட்டோ சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆஃப்டர் ஆல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாங்க. ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுட்டு அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ. ஒர்க் ஆனாலும் பர்சனல் ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக தயாராக தான் இருக்குங்க. தேவையில்லை, நான் இந்த பிளானை படிக்கணும்னு கிளம்புன்னு சொன்னவன் ஒரு நிமிஷம் இன்னைக்கு நைட் ஃப்ரீயான்னு கேட்குறான். இல்லையே வேலை முடிஞ்சதும் ஃப்ரீ தாங்க. நான் சொல்ல வந்தது நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். இப்போ அசிஸ்டன்ட் வந்து அவங்க உங்களை டைரெக்டாக மீட் பண்ணுறது சரியாக வராதுங்க.
இதுல என்ன இருக்கு, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகுது பையனுக்கு. நேத்தை விட இன்னைக்கு என்ன இவர் இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காரு, இங்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா சியாங் வராங்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லையான்னு கேட்க, பர்ஃபெக்டா சூட் ஆகுதே, ரொம்ப சூப்பரா இருக்கு. டேட்டுக்கும் ஒர்க்குக்கும் பக்காவான ட்ரெஸ்ஸுங்க. அப்புறம் எதுக்காக அவர் அப்படி சொன்னாரு, நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலையாங்க? இங்க அவரை பத்தி சொல்லேன்னு இவங்க கேட்க, ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்லாம் ஆகாம டைரக்டா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம்ல. ஸோ அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னப்போவும் ஏத்துக்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலன்னு சொன்னப்போ கோவப்பட்டாருங்க. என்னது கோவப்பட்டாரா, சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேலையை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரோன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.